ஹாய் வீவோஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம அயலி அவங்க அப்பா இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்தது தெரிஞ்சதுமே நம்ம அயலி இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தால் வேலைக்காகாது, அம்மாவை பற்றி யார் இந்த மாதிரிலாம் தப்பான நியூஸ் பரப்புனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி அவங்க அம்மாவை பற்றின விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அர்ச்சனா அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ரெக்கார்டாக இருக்கும். அந்த ரெக்கார்டெல்லாம் பார்த்து படிக்கிறாங்க. ஐலி சிவா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா சிவா, எங்கள் அம்மா என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, எதுக்காக இப்படி அவங்க மேலே அவதூறு பரப்புறாங்கன்னு தான் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஐலி சொல்ல, இதை கேட்ட நம்ம சிவா சொல்கிறாங்க, இது எல்லாம் உண்மையை தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அந்த ராஜேந்திரன் தான். அவரை கண்டுபிடிச்சா போதும், கண்டிப்பாக உங்கள் அம்மா மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலி கிட்ட சிவா சொல்ல, அதுக்கு ஐலி சொல்கிறாங்க, அவரை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆனால் அவர்கிட்ட நம்ம எங்கே உண்மையை கேட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து பயந்து ஓடினாரு. இதுக்கப்புறம் அவர் எங்கே தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஐலி சிவா ரெண்டு பேருமே ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐலி சிவா கிட்ட சொல்கிறாங்க, இது எல்லாம் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அகிலாண்டேஸ்வரி அம்மா தான். அவங்க கிட்ட போயிட்டு நம்ம விசாரிச்சா கண்டிப்பாக அம்மாவை பற்றின உண்மை ஏதாவது ஒன்று தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம ரித்திகா செல்வராணி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நம்ம கொடுத்த நாள் முடிய போகுது, அண்ணி எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காம சும்மா இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. அவங்க மறுபடியும் ஐலி சிவாக்கு யாரும் இல்லை, அவங்களுக்கு நம்மளை விட்டால் வேற யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க வச்சிருவாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ரித்திகா செல்வராணி கிட்ட சொல்ல, அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க, இல்லை ரித்திகா, இந்திராணி ஒரு வாக்கு கொடுத்துட்டானா அதை விட்டு அவன் மீற மாட்டா. கண்டிப்பாக ஐலி சிவானால் இந்த நாளில் அவங்களால உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியில் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி ரித்திகா கிட்ட சொல்ல, அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, இல்லத்த நீங்கள் இந்திராணி அண்ணியை பற்றி தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அவங்க மற்ற விஷயத்தில் எப்படி இருந்தாலும் இந்த ஐலி சிவா விஷயத்தில் ரொம்பவே கராராக தான் இருக்காங்க. அவங்க மேலே ரொம்ப பாசத்தோடு இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க உண்மையை கண்டுபிடிக்கலைன்னா இந்த வீட்டிலே தான் டேரா பட வச்சுருவாங்கன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ரித்திகா சொல்ல, இதை கேட்ட செல்வராணி சொல்கிறாங்க, இதுக்கு நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, நீங்கள் இதுக்கு கவலைப்படாதீங்க அத்தை, எங்கள் அம்மா ஏற்கனவே இந்திராணி அண்ணிக்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் மட்டும் அயலியை இந்த வீட்டை விட்டு துரத்தலைன்னா அப்புறம் நான் என் பொண்ணை இங்கே வாழவே விட மாட்டேன், என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்காங்களே, அதுக்கு பயந்தாவது கண்டிப்பாக இந்திராணி அண்ணி அயலியை இந்த வீட்டை விட்டு துரத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரித்திகா செல்வராணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா இருக்காங்க, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, அவங்க பார்த்துப்பாங்க அத்தை, அயலி வரட்டும், அதுக்கப்புறம் அவளை மூட்டை முடிச்செல்லாம் கட்டி இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரித்திகா செல்வராணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம இந்திராணியும் என்ன ஐலி சிவா உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே கண்டுபிடிச்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி ஒரு பக்கம் மன உளைச்சல்ல இருக்காங்க. இந்த சைடு செல்வராணி இந்திராணி கிட்ட கேட்குறாங்க, என்ன இந்திரா, என்ன யோசிச்சுட்டு இருக்க, ஐலி சிவா இவங்க ரெண்டு பேரையும் எப்படிடா இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கியா? நீ சொன்ன மாதிரி 4வது நாள் முடிய போகுது, இதுக்கப்புறம் அவங்கள இந்த வீட்டில் வச்சிருந்தா கண்டிப்பாக கபிலனோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். உன் தம்பி வாழ்க்கை முக்கியமா இல்லை அந்த சிவா ஐலி முக்கியமா, நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி செல்வராணி இந்திராணி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம வர்மா ஏதோ ஒரு லேண்ட் விஷயமா அந்த ரவுடிங்களை அனுப்புகிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம அகிலாண்டேஸ்வரி ஏதோ ஒரு புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக பூமி பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த ரவுடிங்கெல்லாம் அந்த இடத்துல எல்லாத்தையுமே அடித்து துரத்துறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு தான் நம்ம ஐலி சிவா வந்திருப்பாங்க. ஏன்னா அகிலாண்டேஸ்வரி கிட்ட கண்டிப்பாக அம்மாவை பற்றின உண்மை ஏதாவது ஒன்று தெரியும், அவங்கக்கிட்ட ஏதாவது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையாக வந்திருப்பாங்க. அந்த இடத்துல ராஜேந்திரன் அயலியை பார்த்துட்டு பயந்து ஓட பார்ப்பாங்க. என்ன இவ இங்கேயும் வந்துட்டா, இவ மட்டும் நம்மளை பார்த்துட்டா அவ்வளோதான், கண்டிப்பாக அர்ச்சனா பற்றி உண்மையெல்லாம் என்கிட்ட கேட்பாளே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் பயந்துட்டுருக்க. இந்த சைடு நம்ம ஐலி சிவா ரெண்டு பேருமே அகிலாண்டேஸ்வரி கிட்ட போய் பேசுகிறாங்க. எனக்கு நீங்கள் உதவி பண்ணணும், அம்மாவை பற்றி தப்பாக இந்த மாதிரிலாம் நியூஸில் போட்டுட்ருக்காங்க, அம்மா இந்த மாதிரிலாம் ஆள் கிடையாது, அவங்க பண்ண நல்லதெல்லாம் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரி கிட்ட அயலி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு அகிலாண்டேஸ்வரி சொல்கிறாங்க, உங்கள் அம்மா எனக்கு ரொம்பவே நல்ல ஃப்ரெண்டுமா, அவளை பற்றி இப்படி தப்பான நியூஸ் வந்ததை என்னாலையும் ஏற்றுக்க முடியல தான், கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை கண்டுபிடிச்சி அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் கேளு, நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அகிலாண்டேஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இந்த சைடு அந்த வர்மா அனுப்பின ரவுடிங்கெல்லாம் வந்து அகிலாண்டேஸ்வரி கிட்ட தகராறு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் எப்படி மேடம் இந்த இடத்துலலாம் பூஜை பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தகராறு பண்ணேன். அதுக்கு அகிலாண்டேஸ்வரி சொல்கிறாங்க, என்னடா என்னை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா, இந்த அகிலாண்டேஸ்வரி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே வர்மா ஆடி போயிடுறாங்க. ஃபோனில் அகிலாண்டேஸ்வரி பேரை கேட்டதுமே அவங்களுக்கு கை கால்லாம் நடுக்கம் எடுத்துருச்சு. அப்போனா அகிலாண்டேஸ்வரிக்கும் வர்மாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ தான் வர்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன அகிலாண்டேஸ்வரி இங்கே தான் இருக்காளா, ஒருவேளை அர்ச்சனாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் இவளே விட்டுருப்பாளா அப்படிங்கிற மாதிரிலாம் வர்மா போட்டு மண்டையை குழப்பிட்டு இருக்காரு. இனிமேட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது, இந்த அகிலாண்டேஸ்வரி வந்துட்டா கண்டிப்பாக அர்ச்சனாவை பற்றி எல்லா விஷயமும் வெளியில் வர ஆரம்பிக்கும். அர்ச்சனாவுக்கு இந்த மாதிரியானதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிறது வெளியில் தெரிய வந்துச்சுன்னா அவ்வளவு தான் நம்மளால் தலை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வர்மா பயத்தில் நடுங்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஐலி சிவா 2 பேரும் சேர்ந்து அகிலாண்டேஸ்வரி கிட்ட வம்பு பண்ணுற வர்மாவோட ரவுடிங்களெல்லாம் அடித்து ஓட விட்டுடுறாங்கன்னே சொல்லலாம். அகிலாண்டேஸ்வரி ஐலி கிட்ட சொல்கிறாங்க, ஐலி உங்கள் அம்மா கிட்ட எப்படி ஒரு வீரம் இருந்துச்சோ அதே வீரம் உன்கிட்டயும் இருக்குது, உன்னை பார்க்கும்போது அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரி ஐலி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ஐலி சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கம்மா, எங்கள் அம்மா எந்த ஒரு தப்பும் செய்யலை, அவங்க நிரபராதி தான், தேச துரோகிலாம் கிடையாது அப்படிங்கிறத இந்த ஊர் உலகத்துக்கு நிரூபிச்சிட்டாலே போதும். எங்கள் அப்பா அம்மாவை பற்றின நியூஸ் இந்த மாதிரி டிவியில் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுமே அவர் சூசைட் அட்டன் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது கேட்டதுமே அகிலாண்டேஸ்வரி ஆடி போயிடுறாங்க. நீ எதுக்குமே கவலைப்படாத ஐலி, உங்கள் அம்மாவோட வீரம் உனக்குள்ளே தான் இருக்குது, கண்டிப்பாக உன்னால் முடியும், உனக்கு எந்த உதவி வேணாலும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அகிலாண்டேஸ்வரி இந்த ஐலி கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம சிவா வந்து ஐலி கிட்ட சொல்கிறாங்க, எப்படியோ ஐலி நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு, கண்டிப்பாக உங்கள் அம்மாவை பற்றி நல்ல விஷயங்கள்லாம் எந்த டிவியில் தப்பாக சொன்னாங்களோ அதே டிவியில் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சிவா ஐலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஐலி சிவா கிட்ட சொல்கிறாங்க, சிவா அன்னி கொடுத்த 4வது நாள் முடிய போகுது, இதுக்குள்ளே நம்ம உண்மையை கண்டுபிடிக்கலனா அப்புறம் நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ மாமாவுக்கு நினைவு திரும்புகிற மாதிரியே தெரியல, நம்ம எப்படி அக்கா கிட்ட உண்மையை நிரூபிக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே குழப்பத்தில் இருக்க. இந்த சைடை வர்மா மண்டையை பிச்சுக்கிட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த அகிலாண்டேஸ்வரி இந்த ஊருக்கே வந்துட்டாலே அது மட்டும் இல்லாமல் நம்ம அனுப்புன ஆளுங்களையும் ஆட்களை வச்சு அடித்து துரத்திட்டா, இவ்வளோ நாளாக இங்கே வராத அகிலாண்டேஸ்வரி இப்போ வந்திருக்கானா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணத்தோட தான் வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி வர்மா ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஐலி சிவா 2 பேருமே உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு தீவிரமாக டீம் எல்லாம் செட் பண்ணி களத்தில் இறங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த தடவை நம்ம ஐலி சிவா இந்த வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்க. சூரிய நாராயணனை கூட்டிகிட்டு வந்து சிவா தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசு அப்படிங்கிறதையும் நிரூபிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட அம்மா தேச துரோகி கிடையாது, இந்த நாட்டுக்கு நல்லது தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற உண்மையும் ஒரே நேரத்தில் நம்ம ஐலி சிவா 2 பேருமே நிரூபிக்க தான் போகிறாங்க. இந்த சைடு செல்வராணி ரித்திகா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்பாடா ஒரு வழியாக ஐலி சிவா 2 பேரையும் ஆளே காணா, அவங்களே உண்மையை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு வேளை எங்கேயாவது போயிடுச்சுங்களோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி ரித்திகா பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ செல்வராணி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது ரித்திகா, நீ ஐலியை பற்றி தப்பாக கணக்கு போடுற, அவள் கடைசி நேரத்தில் எதையாவது வந்து நிரூபிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி செல்வராணி வந்து ரித்திகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படிலாம் கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.